இப்போ இதில் 3 வரிகள் இருக்குது. இந்த 3 வரியுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறது தான். இதில் முதல் வரி அப்படிங்கிறது தனித்தனி எழுத்துக்களாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய 2 வரிகளும் அதை சேர்த்து எழுதப்பட்ட வார்த்தைகள். சரிங்களா? இப்போது மேலே உள்ள அந்த முதல் வரி தனித்தனி எழுத்துக்களாக இருக்க அதை நல்லா பாருங்கள். பேக்கு என்ன இருக்குது? ஜேர் இருக்குது. ரெண்டாவது சீனுக்கு சுக்குன் இருக்குது. அதாவது மேலே ஒரு வட்டமாக புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள். சுக்குன்னா புள்ளி தானே. அடுத்து மீமுக்கு என்ன இருக்குது? ஜேர் இருக்குது. சரிங்களா? அதற்கு அடுத்து அலிஃப் லாம் 2 இருக்குது. 2க்குமே மேலேயோ கீழேயோ ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது அதை என்ன செய்யணும்? விட்டுறணும். அதை சொல்லக்கூடாது. அதுக்கு முந்தி மீம் இருக்குல்ல, மீமுக்கு ஜேர், அந்த மீமை தூக்கிட்டு வந்து இந்த 2ஐயும் விட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்து உள்ள லாமில் போய் சேர்க்கணும். ஏன்னா அந்த லாமுக்கு மேலே ஷத்து இருக்குது. ஷத்துனாலே முதல் எழுத்தை வந்து தன்னோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அந்த லாமுக்கு ஷத்தோட மேலே ஒரு நீட்ட ஜபர் இருக்குது. நீட்ட ஜபர்னு சொன்னால் அலிஃபு தான். அதை பக்கத்துலேயும் போடலாம், மேலேயும் போடலாம். அதாவது அந்த லாமுக்கு 2 உச்சரிப்பு, இல் ப்ளஸ் லா 2 இருக்குது. இல் லா அப்படின்னு வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஹேன்னு வந்துடும்ல, அந்த அலிபேல கடைசியில் ஒரு மாதிரி ஒரு அந்த அதுக்கு ஜேர் இருக்குது. அதற்கு அடுத்து ஒரு அலிஃப் லாம் இருக்குது. அதுக்கும் மேலேயோ கீழேயோ எந்த குறிகளும் இல்லை. உச்சரிப்பு வரக்கூடிய குறிகள் கிடையாது. அதனால் அதை அப்படியே விட்டுற வேண்டியது. இந்த ஹேக்கு ஜேர் இருக்கா இல்லையா? ஹீனு இதை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து அதை தாண்டி உள்ள ரே இருக்குது பாருங்கள், அந்த ரேயில் போட்டு அமுக்க வேண்டியது. ஏன்னா அந்த ரேக்கும் ஷத்து இருக்குது. அப்போது சேர்த்துட்டு அந்த ரேக்கு ஷத்துக்கு அப்புறம் மேலேயே ஒரு ஜபர் இருக்குது. அதனால் அதை ர அப்படின்னு சொல்லணும். அதாவது இர் ர அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த இர் வந்து அந்த ஹே வந்து முன்னாடி இருக்குல்ல ஹே, அது வந்து இதோட இந்த ரேயோடு சேரும்போது ஹீ இர் ஹிர்ன்னு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த ர மேலே ஜபர் இருக்கா இல்லையா ரேக்கு, அதை ரான்னு சொல்லி அடுத்து உள்ள ஹே இருக்குது பாருங்கள், ஹேக்கு மேலே புள்ளி இருக்குது பாருங்கள், அதாவது சுக்குன்னு, அதோடு சேர்க்கணும் ரா இஹ் ரஹே அப்படின்னு. சரிங்களா? அதற்கு அடுத்து மீமுக்கு மேலே ஒரு சின்ன அலிஃப் இருக்குது. அதாவது நீட்டி உச்சரிக்கிறது. ம அப்படின்னு சொல்லலாம். ஜபர் மட்டும் வந்தால் மேன்னு சொல்லுவோம். இப்படி வந்தால் மா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மான்னு மேலே அலி போட்டுக்கலாம். அதை வந்து மீமுக்கு இடது பக்கத்துலேயும் போட்டு நீட்டி விடலாம். ஆனால் கூட்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது அது இடைஞ்சலாக இருக்குங்கிறதுக்காக அந்த அலிஃபத்துக்கு மேலே போட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ அது வந்து மா. அதற்கு அடுத்து என்ன இருக்குது? நூனுக்கு என்ன இருக்குது? ஜேர் இருக்குது. அதாவது நீ அப்படின்னு சொல்கிறது. அந்த நீயை கொண்டு வந்து என்ன செய்யணும்? இடையில உள்ள அலிஃபுல்லாம் எதுலேயுமே அதுக்கு குறி இல்லாதனால விட்டுட்டு இந்த நீயை கொண்டு வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த ரேல போட்டு அமுக்கணும். அப்போ நிர் அப்படின்னு வந்துடும். அதே ரேக்கு ஜபர் வேறு இருக்கா, அதை பயன்படுத்தணுமா இல்லையா? அதனால் அது வந்து ர. அதுக்கப்புறம் ஹேயும் ஏயும் சேர்ந்து இருக்குது. ஹேக்கு ஜேர் இருக்குது, பக்கத்தில் ஏ இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அந்த ஹீயை நீட்டுறதுக்காக உள்ள துணை எழுத்து அந்த ஏ. அப்போது ஹீங்கிறத ஹீ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கடைசியாக மீமுக்கு ஜேரு மீ. சரிங்களா? இப்போ நான் எழுத்து கூட்டுறேன் பாருங்கள் முறையா. பி இஸ் மீ இல் லா பிஸ்மில்லா. அதுக்கப்புறம் உருண்டையாக ஒரு ஹே இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது ஹீ. அந்த ஹீயை கொண்டு வந்து என்ன செய்யணும்? இடையில உள்ள 2 எழுத்து அலிஃப்லாமை விட்டுட்டு அந்த ரேல போக்கு சேர்க்கணும். எப்படி? ஹீ இர் ர இஹு மா ஹிர் ரஹ்மா. ரைட்டா? அதுக்கப்புறம் நூன் இருக்கா, நூனுக்கு ஜேர் இருக்குது. அந்த நீயை கொண்டு வந்து இடையில உள்ள 2 எழுத்தை விட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ரேல போய் சேர்க்கணும். நீ இர் நிர் ர ஹீ மீ நிர் ரஹீம். ரைட்டா? எப்படி? பி இஸ் மீ இல் லா பிஸ்மில்லா ஹீ இர் ர இஹ் மா ஹிர் ரஹ்மா நீ இர் ர ஹீ மீ நிர் ரஹீம். சரிங்களா? இப்போது அதையே கீழே சேர்த்து எழுதியிருக்கோம், அவ்வளவு தான். அதுக்கு கீழே அதே தான். ஆனால் இந்த 2 சேர்த்து எழுத்துனதுக்காக 2 வரி கொடுத்துருக்கோம். 2க்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அந்த சுக்குன்னு, அதாவது தமிழில் வந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த சுக்குனை வந்து மேலே கொடுத்துருக்கல வந்து ரவுண்டாக கொடுத்துருக்கு, ஒரு வட்டமாக.
கடைசி வரியில் உள்ளதில் வந்து அரைவட்டமாக கொடுத்துருக்கு. இந்த கடைசி வரியில் உள்ளது தான் நம்முடைய புழக்கத்தில் இருக்குது. அந்த வித்தியாசம் விளங்கணுங்கிறதுக்கு தான், வேறு பெரிய வித்தியாசம்லாம் ரெண்டுக்கு இடையில கிடையாது. சரிங்களா? அப்போ மேலே உள்ளது தான் இந்த 2 வரியிலையும், கீழே உள்ள 2 வரியிலையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், பி இஸ் மீ இல் லா பிஸ்மில்லா ஹி இர் ர இஹ் மா ஹிர் ரஹ்மா நீ இர் ர ஹீ மீ. அதாவது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம். சரிங்களா? அடுத்து இப்போது இங்கே 2 வரி, ரெண்டுமே அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறது. மேலே தனித்தனி எழுத்தாக கொடுத்துருக்குறோம். அங்கே எது தனித்தனி எழுத்தாக இருக்கோ அதுதான் கீழே கூட்டெழுத்தில் வந்திருக்குது. சரிங்களா? சேர்த்து எழுதியிருக்கிறோம். இப்போ மேலே உள்ளதை பாருங்கள். அ இல் ஹ இம் து அல்ஹம்து லி இல்லாஹி லில்லாஹி ர இப் பி இல் ரப்பில் ஆலமீன ஆலமீன். அதே தான் கீழே மேலே உள்ளதை சேர்த்து எழுதியிருக்கிறோம். அ இல் ஹ இம்து அல்ஹம்து அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாகும். லி இல்லாஹி லில்லாஹி இது ஒரு வார்த்தையாக. ர இப் பி இல் ரப்பில் இந்த வார்த்தை மட்டும் அடுத்த வார்த்தையில் போய் முதல் எழுத்தில் சேர்ந்துருது. சரிங்களா? ர இப் பி இல் ரப்பில். அதுக்கப்புறம் ஆ ல மீன ஆலமீன் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, உங்களுக்கு வசதிக்காக இந்த அலிபேர்களை ஒவ்வொரு எழுத்தும் என்னென்ன மாதிரியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத ஃபுல் சார்ட்டு மாதிரி போட்டு, அதாவது தமிழில் இருக்கல காங்காச்ச ஆனா ஆவண்ணா ஈனான்னு ஒரு பக்கம் இருக்கும், லெஃப்ட் டு ரைட்டு போகும், காங்காச்ச அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரும் ஒரு சார்ட் இருக்கும் வாய்ப்பாடில். அந்த மாதிரி வாய்ப்பாடில் தமிழ் எழுத்துக்கள் கொண்ட ஒரு சார்ட் இருக்கா இல்லையா, அது மாதிரி அரபி எழுத்துக்களை வந்து அதே ஸ்டைலில் தமிழ் ஸ்டைல்லையே ஒரு சார்ட்டு ஒன்று ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தர்றேன். சரிங்களா? அது வந்து இந்த வீடியோவில் வந்து போடுறதா இருந்தால் அதனுடைய இடம் பத்தாது. அதை வந்து இந்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதை வச்சு என்ன செய்யலாம், குரானில் ஒரு சூறாவை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், மேட்ச் பண்ணி அந்த எழுத்து இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நீங்களாம் சொந்தமாகவே ஓத கற்றுக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது மாதிரி ஒரே நாளையில் நீங்கள் வந்து குரானை முழுமையாக ஓதக்கூடிய அளவுக்கு, அதாவது கடகடன்னு ஓத முடியாது, ஆனாலும் நீங்களாம் என்ன செய்யலாம், சொந்தமாக ஓதலாம் அப்படிங்கிற அளவுக்கு நேரடியான பயிற்சி வேணும்னா ஒரே ஒரு நாள் மட்டும் போதும். ஒரே ஒரு நாளில் ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும். அதுக்கு ஒரு ஆளுக்காக மட்டும் செய்ய முடியாது. உங்களில் ஒரு 10 பேரை சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு நாள் சொன்னீங்கன்னா அந்த நாளில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ்.